தாய் மாமன்களால் வாழ்பவர்களுக்கும் தாய் மாமன்களாக வாழ்பவர்களுக்குமான ஒரு சமர்ப்பணம். அட்டகாசமான திரைப்படம். குடும்பங்கள் கொண்டாட போகுது. குடும்பமாக போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய, நம்ம குடும்பத்தை அழைச்சிட்டு போய் காமிக்க வேண்டிய, குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் காமிக்க வேண்டிய ஒரு படம். உறவுகளை பற்றின அவ்வளோ ஒரு வேல்யூஸ்லாம் அவ்வளோ அழகாக சொல்லுது. தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்றைக்கி வந்து நம்ம மாமன் இந்த திரைப்படத்தில் விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இன்று திரையரங்கில் வெளியாகி இருக்கிற இந்த திரைப்படம் சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிற தாய் மாமன்களால் வாழ்பவர்களுக்கும் தாய் மாமன்களாக வாழ்பவர்களுக்குமான ஒரு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லலாம். விலங்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு டெரரான ஒரு வெப் சீரிஸ் எடுத்த ஒரு இயக்குனரோட எடுத்திருக்கிற படமாக இது அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்குது. சூரி அவருடைய கதை, அவருக்கு இவ்வளவு நல்ல கதை எழுத வருமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்குது. நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது. படத்தோட கதை என்ன அப்படின்னா, சூரியோட அக்கா கல்யாணம் ஆகி 10 வருஷம் பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது. தாய்மாமன் ஆகிற சந்தோஷத்தில் இருக்கிற சூரி வந்து அந்த குழந்தை தான் தன்னுடைய உலகம் அப்படின்னு வாழ்கிறாரு. எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அந்த அக்காவுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர், அவங்க தான் ஹீரோயின் ஐஸ்வர்யா லட்சுமி, அவங்களையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் வழக்கமாக மருமகள் ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனைகள் ஆரம்பிக்குமோ அந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்குது. வழக்கமான தமிழ் சினிமா கிளைமேக்ஸ் படி அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு சுபம் அப்படின்னு போடுறாங்க. பார்க்குறதுக்கு ஒன்லைனர் மாதிரி இருக்கும். படம் எங்கே வந்து ஜெயிக்குது, என்னடா முத நாளே ஜெயிக்குதுன்னு சொல்கிறானே, ஏன்னா இன்றைக்கி நீங்கள் தேட்டர்லேருந்து வெளியில் வர்றவங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் படம் ஜெயிச்சிருச்சா இல்லையா அப்படின்ட்டு. எங்கே ஜெயிக்குது அப்படின்னா, படம் ஒவ்வொருத்தருக்கும் கனெக்ட் ஆகுது. ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தாய்மாமா அப்படின்றது என்ன மாதிரி அப்படின்றது தெரியும். ஒன்று, எல்லாருக்குமே தாய்மாமா இருப்பாங்க, அல்லது எல்லாருமே தாய் மாமாவாக இருப்பாங்க. சிலருக்கு வந்து பல பிறவிகளாக கொடுப்பன இருக்கிறவங்க 2 மாமாவும் இருக்கும். அவங்களுக்கு தாய் மாமனும் இருப்பாங்க, தாய் மாமாவும் இருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இது கனெக்ட் ஆகும். ஏன்னா தாய்மாமா உறவுன்றது எது மாதிரினும் எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாருக்கும் எவ்வளோ கனெக்ட் ஆகிருக்குன்றது தெரியும். ஸோ எல்லாருக்குமே அவங்க பார்க்கும்போது தன்னுடைய மருமகள் மேலேயோ அல்லது தன்னுடைய தாய்மாமா மேலேயோ அவங்க கண்டிப்பாக அவங்க ஞாபகம் ஒரு துளி கண்ணீராவது எட்டி பார்க்கும். படம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எல்லாருமே அழுதுகிட்டே வராங்களே அப்படின்னா, அது வந்து நல்ல கண்ணீர், ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீருங்கிறத தாண்டி அது வந்து ஒரு நல்ல கண்ணீர். ரொம்ப சோகமான முடிவு கிடையாது படத்துக்கு. அதுக்காக யாரும் அழலை. படம் வந்து சோகமாக முடிஞ்சிருச்சு, ஒரு பாலா படம் மாதிரி சோகமாக முடிஞ்சிருச்சுங்கிறதுக்காக யாரும் அழலை. அந்த மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, தன்னுடைய தாய்மாமாவையோ அல்லது தான் தாய்மாமாவோ இருக்கிற மருமகளையோ மிஸ் பண்ணுற அந்த ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் தான் வந்து அழுகையாக வருது. படத்தோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சூரி அவர் வந்து ஒரு மாமனாகவே வாழ்ந்திருக்காரு. ஏன்னா நம்ம சசிகுமார் எப்படி வந்து அவர் நல்லவர் அப்படின்றதுக்கு எந்த சீனும் வைக்க வேண்டியது இல்லையோ, அந்த மாதிரி சூரி வந்து பாசக்காரர் அப்படின்றதுக்கு எந்த சீனுமே வைக்க வேண்டியதில்லை. நேச்சுரலாகவே அவர் அப்படி தான் இருக்கார். இந்த படத்தில் ஒரு படி மேலே போய் அந்த தாய் மாமாவே மாறி வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லும். அவங்க சூரியை தாண்டி பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஐஸ்வர்யா லட்சுமி, ஸ்வசிகா, அதுக்கப்புறம் கீதா கைலாசம், ஜெயபிரகாஷ், ராஜ்கிரண் எல்லாருமே வந்து அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரோலில் எல்லாருமே அந்தந்த ரோலில் எவ்வளவு கச்சிதமாக பண்ணணுமோ அந்த கதாபாத்திரமே மாறி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் நிறைய சந்தோஷங்கள் உண்டு, நிறைய காமெடி உண்டு, நிறைய அழுகை உண்டு, எல்லாத்தையும் தாண்டி நிறைய எமோஷன் உண்டு. இது வந்து ஒரு ஓவர் சென்டிமெண்ட்டான படமாக தெரியலாம் உங்களுக்கு. பட் உங்களுக்கு வந்து ஒரு கிழக்கு சீமையிலே பிடிக்கும் அப்படின்னா, பாசமலர் பிடிக்கும் அப்படின்னா, இதெல்லாம் கசக்கி புளியிற மேட்ராச்சே அப்படின்னா, கசக்கி புளியிறது தானே மனுஷங்களோட வாழ்க்கை இயல்பு அப்படிங்கிறதே அது தானே. இப்போ பாசமலர் மாதிரி யாரும் வெளியில் காமிச்சிக்காமல் இருக்கலாம், கிழக்கு சீமையிலே மாதிரி தங்களுடைய பாசத்தை வெளியில் காமிச்சிக்காமல் இருக்கலாம். பட் உள்ளே இருக்கிற உணர்வு வந்து எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் மனிதர்களுக்கு அதே தான் அப்படிங்கிறதுனால அந்த உணர்வில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அது வெளிப்படுத்துகிற விதம் மாறி இருக்கும். பட் யதார்த்தமாக நம்ம தமிழில் எல்லாருமே இப்படி தான் வெளிப்படுத்துவாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது அது கொஞ்சம் ஓவராக அவங்க நீங்கள் நடிப்புன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி தெரியும், ஓவர் சென்டிமெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் அது டெய்லியுமே நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்கள்னு பார்க்கும்போது அதில் எந்த விதமான அதிகபட்சமும் குறைந்தபட்சமும் கிடையாது. இது வந்து ஒரு அட்டகாசமான திரைப்படம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு குடும்பங்கள் கொண்டாட போகுது. குடும்பமாக போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய, நம்ம குடும்பத்தை அழைச்சிட்டு போய் காமிக்க வேண்டிய, குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் காமிக்க வேண்டிய ஒரு படம். உறவுகளை பற்றின அவ்வளோ ஒரு வேல்யூஸ்லாம் அவ்வளோ அழகாக சொல்லுது. தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச் இன் தேட்டர்னு நான் சொல்லுவேன். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பே பகிர்வோம். நன்றி.